இந்தியா மத்திய அமெரிக்கா ஒருங்கிணைப்பு அமைப்பு, அதாவது சிக்காவோட உறவை வலுப்படுத்த ஆர்வம் காட்டுதுன்னு செய்தி. குறிப்பா வர்த்தகம், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல கவனம் செலுத்துறாங்களாம். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே, ஏன் திடீர்னு அந்த பக்கம்? ம் இத திடீர்னு சொல்றத விட இந்தியாவோட வெளியுறவு கொள்கை விரிவடைறதோட ஒரு பகுதியா பார்க்கலாம். சிக்காங்கிறது கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், குவாத்தமாலா மாதிரி மத்திய அமெரிக்கா நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு. 1991ல ஆரம்பிச்சாங்க. பிராந்திய அமைதி, ஜனநாயகம், பொருளாதார ஒருங்கிணைப்பு இதெல்லாம் தான் அவங்க நோக்கங்கள். ஓ, அப்போ ஆப்பிரிக்கால மகாசாகர் மாதிரி லத்தீன் அமெரிக்கால சிக்கா மூலமா இந்தியா புது கூட்டாளிகளை தேடுதா? இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தன்னோட வழக்கமான நட்பு வட்டங்களை தாண்டி புதுசா பொருளாதார, ராஜதந்திர வாய்ப்புகளை தேடுதுன்னு எடுத்துக்கலாமா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான். இது இந்தியாவோட பன்முகப்படுத்தப்பட்ட வெளியுறவு கொள்கையை காட்டுது. வளரும் பொருளாதாரங்கள், பிராந்திய கூட்டமைப்புகளோட உறவை பலப்படுத்துறது இந்தியாவோட உலகளாவிய செல்வாக்க அதிகரிக்க உதவும். வர்த்தகம், தொழில்நுட்ப பரிமாற்றம்னு புதுசா நிறைய வாய்ப்புகளும் உருவாகும். அருமை.